ஏழைகள் தோழா வாவா எங்களை காக்க வாவா வீறு கொண்டு வெற்றி காண வாவா ஏழைகள் தோழா வாவா எங்களை காக்க வாவா வீறு கொண்டு வெற்றி காண வாவா சிறப்புரையாக பெரியவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் முன்பதாக வந்து நம் கேப்டன் அவர்களை இந்த விருதினை பெற்றதற்காக வாழ்த்தி பேசும்படியாக அழைக்கிறேன். இதயங்களிலே கொலுவீற்றிருக்கின்ற எங்களது அன்பிற்குரிய டாக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, டாக்டர் வில்லியம்ஸ் அவர்களே, டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பேராயர்களே, பெரியோர்களே, கேப்டனுடைய அருமை துணைவியார் பிரேமலதா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு இது முதலாவது டாக்டர் பட்டம் என்றால் அது மிகையாகாது. முதலாக டாக்டர் பட்டத்தை தருகின்ற வாய்ப்பினை IICMன் நிறுவனர் முதன்மை பேராயர் டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் தட்டி கொண்டு போய்விட்டார் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இன்னும் பல டாக்டர் பட்டங்கள் அவருக்காக தமிழ்நாட்டில் காத்து கொண்டிருக்கின்றன என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக டாக்டர் பட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதற்கு என்ன சிறப்பு என்றால் தருபவர்களையும் பெறுபவர்களையும் பொறுத்துத்தான் அதற்கு சிறப்பு. வானத்திலிருந்து மழை துளி விழுகிறது, கற்பாறையில் விழுகிற பொழுது ஆவியாக போய் காணாமல் போய்விடுகிறது. ஆனால் கடலிலே உள்ள ஒரு சிப்பியின் வாயிலே அது விழுமையானால் அதுவே முத்தாக ஆகிவிடுகிறது. ஆகவே தருபவர் மட்டுமல்ல, பெறுபவரும் சிறந்தவராக இருந்தால்தான் அதற்கு சிறப்பு. அந்த வகையில் தருகின்ற நிறுவனத்தாரும் சிறப்புக்குரியவர்கள், பெறுகின்ற டாக்டர் நம்முடைய கேப்டன் அவர்களும் சிறப்புக்குரியவர்கள் என்பதனாலே தான் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சிக்கு உரியதாகும். ஏழைகளுக்கு தொண்டு செய்ய எத்தனையோ பேர் முன்வரலாம், ஏழைகளுக்காக எத்தனையோ பேர் தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏழைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவர் தான். நாம் வேண்டுமானால் ஏழைகளுக்கு தொண்டு செய்ய போகலாம், ஆனால் நம்மை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது ஏழைகளால் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்குரிய தலைவர் இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். அதனாலே தான் இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டம் தருவது சிறப்புக்குரிய ஒன்று. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறவர். எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஜாதி, மதம், மொழி, இனம் என்று பாராமல் அனைவருக்கும் பாடுபடக்கூடிய ஒரு உன்னத தலைவர் என்ற காரணத்தினாலேதான் அவருக்கு உலகமெங்கும் உள்ள சீக்கியர்கள் எல்லாம் சேர்ந்து சிரோன்மணி விருதை அந்த காலத்திலேயே வழங்கினார்கள். பல பேருக்கு தெரிந்திருக்காது. 1990ஆம் ஆண்டிலேயே மனித நேயத்திற்கு உகந்தவர், மனிதர்களுக்காக ஒட்டுமொத்தமாக பாடுபடக்கூடியவர் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அரசாங்கங்கள் சமூக நலத்திட்டங்கள் செய்வதுண்டு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்வதுண்டு,
ஆனால் குருடராக இருந்தால் புரட்சி கலைஞரை பார்த்தால் கண் பெறுவார், முடவராக இருந்தால் புரட்சி கலைஞரை பார்த்தால் 3 சக்கர வண்டி பெறுவார், காது கேட்பாதவராக இருந்தால் காது கேட்கக்கூடிய கருவியை பெறுவார், பள்ளிக்கு போகிற பிள்ளை படிப்பதற்கு பணம் இல்லையே என்றால் புரட்சி கலைஞரை பார்த்தால் அவருக்கு பணம் கிடைக்கும், மருத்துவ சிகிச்சைக்கு வசதி இல்லையே என்றால் அவரிடத்திலே உதவி கிடைக்கும், இலவச மருந்துகள் கிடைக்கும், மருத்துவமனையிலே கூட படுக்கைகளுக்கு பஞ்சம் என்றால் அங்கேயும் படுக்கைகளும் கிடைக்கும், கட்டில்களும் கிடைக்கும். இப்படி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் செய்வதனாலே தான் இந்திய நாடு என்ன செய்தது என்றால் இந்தியாவினுடைய சிறந்த குடிமகன் இவர்தான் என்று மத்திய அரசே அவருக்கு அந்த பரிசையும் பாராட்டையும் 2000 ஆண்டே அவருக்கு தந்தது. அதோடு மட்டுமல்ல, மனிதர்களாலே ஏற்படுகிற துன்பங்கள் மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்களாலே ஏற்படுகின்ற காரியங்களானால் அது குஜராத்திலே பூகம்பமா, புரட்சி கலைஞருடைய நிதி உண்டு. ஆந்திராவிலே புயலா, அவருடைய உதவி உண்டு. ஒரிசாவிலே வெள்ளச்சேதமா உண்டு. இங்கே மட்டுமல்ல, இலங்கையிலும் சேர்த்து சுனாமி அடித்த பொழுது 17 லட்சம் ரூபாயை ஓடோடி தந்த பெருமை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்குத்தான் உண்டு. ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்களை பார்த்து புயலும் பயப்படுகிறது, மழையும் பயப்படுகிறது, பூகம்பமும் பயப்படுகிறது, நாம் போய் தாக்கினால் ஒன்றும் நடைபெறவில்லையே என்று அவைகளெல்லாம் அஞ்சு நடுங்குகின்றதுனாலே தான் தினந்தோறும் பெய்த மழை கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒதுங்கி கொண்டு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற இயற்கை நமக்கு வழிவிட்டிருக்கிறதிலிருந்தே அவருடைய பணி பாராட்டத்தக்க பணி, போற்றத்தக்க பணி என்பதை நாம் அறிவோம். அவர் ஏற்றுக்கொண்ட குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய காது கேளாதோர் பள்ளிக்கு கூட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய உதவிதான் இன்றைக்கு ஆண்டுதோறும் சென்று கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்தாலும் கூட பைபிளிலே தான் சொல்வார்கள், வலது கையாலே செய்கின்ற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாது என்று. புரட்சி கலைஞருடைய பணி தொடரும். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். நிச்சயமாக இதை போல பல கௌரவ டாக்டர் பட்டங்கள் ஓடோடி வரும். இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் இதயத்தில் என்றைக்கும் நீங்காமல் இருக்கின்ற ஒரே பட்டம் கேப்டன் 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 என்பதுதான். அவர்கள் நீடு வாழ்க என்று கூறி உரை முடித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை நண்பர் யுவராஜ் அவர்கள் ஆற்றிய பணியும் இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்து அவர் நெடிது வாழ்க, அவர் பணி சிறக்க என்று கூறி அமைகின்றேன். வணக்கம், நன்றி. மாடரேட்டர் பிரகாஷ் அவர்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இந்த கேக் கட்டிங் செய்யும் வண்ணமாக நான் அழைக்கிறேன். மாடரேட்டர் பிரகாஷ் அவர்கள் சகோதரி அவர்களுக்கு இந்த கேக் கட் செய்யும் பொழுது உடனிருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மாடரேட்டர் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு, இந்தியா, அகில உலகமே பாராட்டுகிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழைகளின் தொண்டர். வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தை உண்டு, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை செயல்படுத்தின ஒரு அருமையான ஒப்பற்ற தலைவர் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே கிறிஸ்துவ பேராயர்கள் என்கிற முறையிலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற விதத்திலே இன்றைக்கு இந்த கேக்கை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். அருமையான சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கேக்கை வெட்டுவார்கள். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்கள் இறைவனாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன இயேசுவே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய நீர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தீர். உம்முடைய திரு ரத்தத்தை மனிதனுடைய பாவங்களுக்காக
சிலுவிலே சிந்தி மறுபடியும் உயிரோடு எழுந்து போனீர். திரும்ப நீர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நீர் வரப்போகிறீர். இப்பொழுதும் நீர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாய் இந்த கிறிஸ்மஸ் கேரல் இந்த நிகழ்ச்சியையும் ஏழைகளுக்கு தொண்டாற்றுகிற எங்கள் அருமையான சகோதரர் டாக்டர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆண்டவரே உலக பிரகாரமான ஒரு கௌரவ பட்டத்தை கொடுக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடும் விதமாய் அருமையான சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் டாக்டர் விஜயகாந்த் அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை, பலத்தை, நீண்ட ஆயுசை இவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இவருடைய இயக்கத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் கரங்களை தட்டி இந்த நிகழ்வுகளை நாம் ஏற்று அவர்களை வாழ்த்துவோம். கோடிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன. நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும். ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஏற்புரையாக நம் மத்தியில் இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கேப்டன் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு ஏற்புரை உரையை நம்மோடு நிகழ்த்துவார்கள். அதற்கு முன்பதாக கேப்டன் அவர்கள் ஒரு சிலரை அவர் கௌரவிக்கும் வண்ணம் இப்பொழுது ஒரு நிகழ்வு நடைபெற உள்ளது. நீங்கள் ஆர்வத்தோடு அமர்ந்து இந்த காரியத்தை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் பட்டம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்த பேட்ரியார்க் ஜான் வில்லியம்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். அதை அடுத்து இந்திய அப்போஸ்தல திருச்சபைகளின் பேராயர் SM ஜெயக்குமார் அவர்களையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அருமையான ஒரு நிகழ்வு, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது ஒரு சரித்திரம். இந்த சரித்திரம் எதிர்காலத்தில் ஒரு உற்சாகத்தை மக்கள் மத்தியிலும் சமுதாயத்தின் மத்தியிலும் உருவாகும். மற்றும் இந்த நேரத்தில் LK சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நாங்கள் கௌரவிக்கிறோம். LK சுதீஷ் அவர்கள் முன்பதாக வரும்படியாக அழைக்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை மகிழ்விப்பார்கள். பேராயர் அவர்கள் LK சுதீஷ் அவர்கள் பேராயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். என்ன சொன்னா ஒரு கணத்தை இறந்தால் மறு கணத்தை ஏன் சொன்னாருன்னு எல்லாருக்கும் புரியாது. ஏங்க ஏசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க, நான் மறு கணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம்? எத்தனை தடவைமான அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கைவிழிக்கும். அதே மாதிரிதான் இந்த மக்களும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தான் இந்த 7 மாசம் இதை பேசினால் விஜயகாந்த் குற்றவாளி எங்கிருந்து எங்கு பேசி அரசியல் பேசுறாரு. உண்மையே பேசுறாரு. எல்லா மதத்திலையும் கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறது என்ன? அன்பு ஒண்ணுதான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன்.